நீங்க கிணத்துக்கடவையில தென்னந்தோப்பு பார்த்துட்டு இருக்கீங்களா? அருமையான தென்னந்தோப்புங்க, அழகான பண்ணை வீடு, தனி போர், தனி சர்வீஸோட 2 ஏக்கர் 20 சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க. அருமையான தென்னந்தோப்பு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டேரக்டா இந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்க. நல்ல தார் ரோடு பேஸ் மேல அருமையான காப்புதரன் கொண்டு அளவான வயசு கண்ணு மரங்களோட வந்திருக்குங்க. பந்தல் பாவையோட வந்திருக்கு. கண்டிப்பா டேரக்டா வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே தோப்பு பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வந்து பாருங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஒரு அழகான பண்ணை வீடு உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல பண்ணை வீட்டோட வந்து லேண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் வந்து புதுசாக கட்டப்பட்ட ஃபார்ம் ஹவுஸ் தானுங்க. அவங்க ஓன் பர்பஸ்க்காக கட்டினது. இப்போ ஒரு சில காரணங்களுக்காக வந்து லேண்டை சேல் பண்ணுறாங்க. தார் ரோடு ஃபேஸ் வந்து நல்ல ரோடு ஃபேஸ் வந்துடுது. மொத்தம் 2 ஏக்கர் 20 சென்ட் டோட்டலாக வந்து அமைஞ்சிருக்கு. 2 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 ப்ளஸ் 300 ப்ளஸ் ஃபீட்டு 400 ஃபீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா 400 அடி அகலம் கொண்ட உங்களுக்கு நீளம் கொண்ட தார் ரோட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க. ஸோ யாருடைய காட்டுகளையும் நம்ம போக வேண்டியதில்லை. எல்லாமே செப்பரேட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பூமியை பொறுத்தளவுக்கு வந்துங்க சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. தனி சர்வீஸ் உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி போர் வந்து தனிப்பட்ட முறையில் தனி போராக உங்களுக்கு வந்துடுது. பார்த்துக்கோங்க, வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க எல்லா மரங்களுமே வந்து நமக்கு சேரக்கூடிய லேண்டு தான். அது போக ஒரு லேண்டை பொறுத்தளவுக்கு இன்கம் சோர்ஸு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல லேண்டாக இருந்தாலும் யாருக்குமே வந்து பார்க்கலாம் வாங்கலான்னு ஐடியா இருக்கும். இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு இன்கம் சோர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இன்கம் வந்து கோகனட் மாதம் 40 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் இன்கம் வந்து கண்டிப்பாக வந்துடும். அது போக அதில் ஒரு இன்கம்மு, கோழிப்பண்ணையில் வந்து இன்னொரு இன்கம் வந்துடுது உங்களுக்கு. பிராய்லர் கோழி வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும். கோழிப்பண்ணையில் வச்சு ஒரு 40 நாளைக்கு வளர்த்து விற்றா 40லேருந்து 60 நாள் வரைக்கும் வளர்த்து விற்றாங்கன்னா ஒரு நல்ல நல்ல இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவும் இருக்குது நம்ம லேண்டில். அதுக்கு அடுத்தது வந்து பந்தல் பாவை இருக்குங்க. ஒரு 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கருக்கு வந்து பந்தல் பாவை வளர்த்துறாங்க. ஸோ நல்ல இன்கம் வந்து மொத்தம் ஒரு 2.5 ஏக்கர் 2.25 ஏக்கர் லேண்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து இந்த லேண்டில் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 70,000 வரைக்கும் நீங்கள் மாதம் வரலாம்னு நினைக்கிற ஒரு ஆவரேஜாக மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 70,000 வரைக்கும் 70லேருந்து ஒரு 1 லேக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா கோகனட் மட்டும் இருந்தால் அந்த ரேஞ்சு கிடச்சிருக்காது. இதில் வந்து கோழிப்பண்ணை இருக்குங்க, பந்தல் பாவை இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ், 2 பெட்ரூம் கொண்ட அழகான ஃபார்ம் ஹவுஸ், தனி காம்பவுண்டோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் கிணத்துக்கடவை தாண்டி வடக்கிபாளையம் சூளக்கல் ஏரியாலெல்லாம் செட்டிலாக பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த இடத்த வாங்கிடலாங்க. கிணத்துக்கடவை அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து கிணத்துக்கடவுன்னு போட்டிருக்கீங்களே என்ன வீடியோ கொஞ்சம் தள்ளி இருக்குது லேண்ட் அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து கிணத்துக்கடவை அப்படின்னா தெரியும், கோயம்புத்தூர் அப்படின்னா தெரியும், பொள்ளாச்சி அப்படின்னா தெரியும். அதுக்கு இடையில வந்து ஏதோ ஒரு சின்ன ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புளியம்பட்டின்னு இருக்குது, ஒரு நல்லிக்கணம் பாளையம் இருக்குது, அந்த பக்கம் காளியாவரம் இருக்குன்னா மெயின் ஊர் அப்படின்னா ஆனமலை அந்த மாதிரினா தெரியும். சில இடங்கள் வந்து சில பேருக்கு வந்து சில ஊர்கள் பற்றி சொன்னால் வீடியோ கொடுத்துருந்தாலுமே இது எங்கேயோ வீடியோ கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் அந்த ஏரியா மென்ஷன் பண்ணுறோம். கோயம்புத்தூர் ஏரியா, கிணத்துக்கடை ஏரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணால் அந்த கிணத்துக்கடை வந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் நம்ம கிணத்துக்கடை வந்து ட்ராவலிங் டைம் நம்ம சொல்கிறோம். ஏன்னா சில பேர் கேட்குறீங்க வீடியோ வந்து நீங்கள் கிணத்துக்கடைன்னு கொடுத்தா கிணத்துக்கடவுல தானுங்க வீடியோ இருக்கணும், லேண்ட் இருக்கணும்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டு தான். கிணத்துக்கடவை பொறுத்தளவுக்கு கிணத்துக்கடவுல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். கிணத்துக்கடவை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய பாலம் ஒன்று இருக்குங்க கிணத்துக்கடவுல. பொன்மலை முருகன் கோயில் இருக்குது, சைட்டுக்கு ஒரு 10 சைட் இருக்குது, ஊருக்கு அவ்வளவு தான் கிணத்துக்கடவு. அதை தாண்டினா எல்லாமே அடுத்தடுத்த ஊர் வந்துடும். சிங்களாம்பாளையம், நம்பர் 10 இந்த பக்கம் வந்தீங்கன்னா தாமரைக்குள்ள அப்படி போனீங்கன்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஊர் வந்துடும். ஏன்னா சில பேர் கொஸ்டினாக கேட்குறீங்க, அதுக்கு நான் ஆன்சர் வந்து நம்ம ஹோம் சர்வீஸில் கேட்கும் பொழுது நாங்கள் கொடுக்கணும். ஸோ வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வந்து நாங்கள் சொல்லிடுறோம். அப்போ கிணத்துக்கடவு ஏரியா, பொள்ளாச்சி ஏரியானா இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மற்ற எந்த ஒரு யூடியூப் சேனலே ஆகட்டும், மற்ற எந்த ஒரு விளம்பரங்களில் வந்து தோப்பு இருக்குன்னு சொன்னாலும் இதுதான் அந்த சரௌண்டிங் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் கிணத்துக்கடவு பொள்ளாச்சின்னு மென்ஷன் பண்ணுறதுங்க. சரி, ஓகே, லெட்ஸ் நம்ம இதில் வந்துடுவோம். இப்போ வந்து பந்தல் பாவை நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். பந்தல் பாவையில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு வீடியோவில் பார்த்துக்குங்க. பந்தல் பாவை இருக்குது, நல்ல வீடு இருக்குது, எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கூட கால் பண்ணி கேளுங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறோம். இதே மாதிரி பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.